ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்டஃப்டு வெஜிடபிள் சப்பாத்தி செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய், மாவு, உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி பாத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததும் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து மாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே ஊறட்டுங்க. அடுத்து ஸ்டஃபிங் செய்ய தேவையான பொருட்கள்: 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 1 கேரட், பொடியாக கட் பண்ண 1 குடமிளகா, பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா. அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு சீவில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் துருவி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண குடமிளகாவை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டும் குடமிளகாவும் 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1/4 டீஸ்பூன் வறுத்த சீரகப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா கூட உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சி எடுத்ததும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டி எந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு உருண்டையை மாவில் டிப் பண்ணி பூரி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்து மாவுக்கு நடுவில் சென்டராக வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதும் நல்லா சுற்றிரும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணி இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் வராதுங்க, பயப்படாமல் செய்யலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் தவாவை ஏற்கனவே ஃப்ரீட் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிற சமயத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான ஸ்டஃப்டு வெஜிடபிள் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க, இது அப்படியே சாப்பிட்லாம். வெஜிடபிளும் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கோதுமாவிலும் வெஜிடபிளும் செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த ஹெல்த்தியான சப்பாத்தி ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.